கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே அருளுரை துளிகள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தினமும் சந்தையில் தங்கத்தின் விலை மற்றும் வெள்ளியின் விலையை மதிப்பு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். விலை மதிப்பை மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பொன் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. தங்கம் விலை மதிப்புள்ளதாக பொதுவாக மக்களால் கருதப்படுகிறது. வேதாகமத்திலும் கூட பண்டைய இஸ்ரவேல் ராஜாக்களின் நாட்களிலே சாலமோன், தாவீது இவர்களுடைய காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது வெள்ளி ஒரு பொருட்டாய் கருதப்படவில்லை. அது வெளியிலே கொட்டி வைக்கப்பட்டிருக்கிற கற்களுக்கு சமமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு தூரம் பொன்னையும் வெள்ளியையும் மக்கள் சேமித்தார்கள். குறிப்பாக ராஜாக்களுக்கு காணிக்கையாக வருவது தங்கத்தை காணிக்கையாக கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அவ்வளவு தூரம் அதுக்கு மதிப்புள்ளது என்று சொன்னால், அது விலை மதிப்புள்ளதாக மக்கள் மத்தியிலே புழக்கத்தில் இருக்கிறது. வியாபாரத்திலும் ஆனாலும் சரி, சொத்தாக அதை சேமிப்பு வைப்பதிலும் சரி, வெள்ளியும் தங்கமும் ஒரு முக்கியமான பொருட்களாக இருக்கிறது, விலை மதிப்புள்ளதாக இருக்கிறது. ஆகவே விலை மதிப்புள்ளதாக மக்களால் கருதப்படுகிற அந்த பொன் வெள்ளியை குறித்து சொல்லும் பொழுது தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார்? 119 சங்கீதம் 72வது வசனத்திலே, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்கிறார். தாவீதே அதிகமாக பொன்னை சேர்த்து வைத்தார், வெள்ளியை சேர்த்து வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் தேவாலயத்தை கட்டுவதற்காக அவர் சேமித்து வைத்த பொக்கிஷங்களாக இருந்தது. என்றாலும் விலை மதிப்புள்ளதான இந்த பொன்னும் வெள்ளியையும் பார்க்கும்போது தாவீதுடைய மனதில் வரக்கூடிய காரியம், எவ்வளவுதான் பொன்னும் வெள்ளியும் இருந்தாலும் கர்த்தர் அருளின வேதத்துக்கு முன்பாக அதெல்லாம் ஒரு பொருட்டல்ல என்பதை அவர் எண்ணி பார்க்கிறார். தேவனுடைய வேதம் எப்போதுமே தாவீதுடைய மனதிலே ஒரு விலை மதிப்புள்ளதாக தான் இருந்திருக்கிறது. அவர் அந்த வேதத்தின் மீது அதிகமாக பிரியப்பட்டிருக்கிறார். வேதத்தின் மீது அதிக மன மகிழ்ச்சி கொண்டவராக இருந்திருக்கிறார். அதை தம்முடைய வார்த்தைகளிலே அவர் எழுதி வைத்திருந்ததிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வேத வாஞ்சையை அவர் அநேக வசனங்களிலே தெரியப்படுத்தியிருக்கிறார். 1ஆம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறார். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மீது அவர் தியானமாயிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். அவர் 119ஆம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது பல இடங்களிலே உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 119ஆம் சங்கீதம் 16வது வசனம், 47வது வசனம், 70வது வசனம், இப்படி பல வசனங்களிலே தொடர்ச்சியாக அவர் சொல்கிறார், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி, உம்முடைய வேதத்தில் நான் பிரியமாயிருக்கிறேன், உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். இப்படி திரும்பவும் திரும்பவும் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதம் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவுதான் பொன்னாபரணமானாலும் சரி, வெள்ளியானாலும் சரி, விலை மதிப்புள்ளதான இவைகள் எல்லாவற்றின், இந்த பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் மிகவும் விலையேற பெற்ற பொக்கிஷம் கர்த்தருடைய வார்த்தை தான். அது எவ்வளவு விலையேற பெற்றதாக இருக்கிறது, அதை அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பொன்னையும் வெள்ளியையும் அதனுடைய மதிப்பு அறிந்தவர்களுக்கு தெரியும். அதுபோல வேதத்தின் மகத்துவம், அதனுடைய விலை மதிப்பு நமக்கு தெரிந்திருக்கிறதா? இந்த வேதத்தின் மதிப்பை நாம் உணர்ந்தவர்களாக இருந்தால் அதை நாம் வெள்ளியைப் போல நாடி புதையலைப் போல நாம் தேடுவோம். அது எவ்வளவு மதிப்புள்ளதாக இருக்கிறது, எவ்வளவு மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது, சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அது நம்முடைய எல்லா நேரங்களிலும் அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக, ஆறுதல் அளிக்கக்கூடியதாக, தைரியப்படுத்தக்கூடியதாக, சந்தோஷத்தை தரக்கூடியதாக அது இருக்கிறது. நம்முடைய வாழ்வின் எல்லா தேவைகளுக்கும் அது போதுமான பொக்கிஷமாக இருக்கிறது. அது அழியா சொத்தாக இருக்கிறது. அந்த வேதத்தை நாம் தேடுவோம், அவருடைய வேதத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்க நாடுவோம், அதிலே நாம் பிரியமாயிருப்போம். கர்த்தருடைய வேதத்தினுடைய மகத்துவங்கள் நம்முடைய இருதயத்திலே இடம் பிடித்து அவருடைய வேதத்தின் மகத்துவங்களாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்பட நாம் ஆசிப்போம். ஏனென்று சொன்னால், தாவீது சொல்லுகிறது வேண்டுமாக, அது ருசியுள்ள தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. அதை ருசித்தவர்களுக்கு அதனுடைய ருசி தெரியும். நீங்கள் தினமும் தேவனுடைய வேதத்தை ருசிக்கிறீர்களா? அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் உணர்ந்து அதனுடைய பொக்கிஷத்தின் மேன்மையை நீங்கள் புரிந்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாயிருப்போம்,
அதனுடைய மகிழ்ச்சியை நாம் அனுபவிப்போம். அது நமக்கு வெளியேற பெற்ற சொத்தாக இருக்கிறது. கர்த்தர் அந்த வார்த்தைகளின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய எந்த ஒரு தேவையின் நேரத்திலும் வேதம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். உண்மையிலே மனிதனுக்கு தேவன் அருளி செய்திருக்கிற வேதமே மிக பெரும் பொக்கிஷமாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள வேறு எதை காட்டிலும் கர்த்தருடைய வேதமே பெரும் பாக்கியமான பொக்கிஷம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அதில் நாம் பிரியமாயிருக்க நாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.